வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சாதம் சூடாக வடிச்சிருக்கேன். அதை கொஞ்சம் தட்டில் வச்சுக்கலாம். இலையில் வச்சுக்கலாம். அடுத்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் சூப்பராக வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 2 வடையும் போட்டிருக்கேன். ஜோரான சாம்பார். அதில் கொஞ்சம் சாதத்து மேலேயே போட்டுக்கலாம். அடுத்து இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கோங்க. கேரட் பொரியல். இன்றைக்கி கேரட்டும் வேர்க்கடலையும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் வச்சுக்கலாம். அடுத்து வாழைக்காய் வறுவல். இந்த மாதிரி ரவுண்டாக அரிஞ்சு போட்டு வாழைக்காய் வறுத்துருக்கோம். அதில் ஒரு 2-3 பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து உளுந்து வடை. உளுந்து வடையில் ஒரு 2 வடை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பச்சைப்பருப்பு பாயாசம் சூப்பராக செய்திருக்கேங்க. பச்சைப்பருப்பு பாயாசம் அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து எப்பயும் போல் மிளகு ரசம். அதுவும் சூப்பராக ஜோராக சூடாக வச்சுருக்கிறோம். அதையும் சாப்பிட்டு சாதம் போட்டுட்டு அடுத்த சாதத்துக்கு வச்சுக்கலாம். சாம்பார் வடை அது ஒன்று எடுத்துக்கலாம். அதுவும் ஜம்முன்னு ஊறிடுது. அது ஒன்று எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து மிக்சியில் தான் அரைச்சோம். கொஞ்சம் சமையல் தான், அதனால் கொஞ்சமாக செய்யறதுக்கு மிக்சியில் தான் இந்த உளுந்து அரைச்சது. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் தூயமல்லி அரிசி சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார், பச்சைப்பருப்பு பாயாசம், கேரட் வேர்க்கடலை பொரியல், வாழைக்காய் வறுவல், உளுந்து வடை, சாம்பார் வடை, மிளகு ரசம். இவ்வளோதாம்மா. பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.